ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இருக்கிற 2 பெண்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். குடும்பம் அப்படின்னாலே அதில் பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய குடும்பத்திலையும் அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களுடைய செயல் கிரியைகள் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்வில் உபயோகமாச்சு, அவங்க செய்த தவறுகளினால குடும்பம் எப்படி பிரிக்கப்பட்டது, எது இடலா இருந்துச்சு, தேவன் எப்படி இடறி போன கீழே விழுகிற மாதிரி போன ஆபிரகாமுடைய குடும்பத்தை தூக்குனாரு அப்படின்றத இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம், ஆபிரகாமை ஊர் என்கிற விக்கிரகம் செய்கிற அவனுடைய தகப்பனார் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டணத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டு அப்படியே தேசாந்தாரியா அவன் வரான். இங்கே குடிசை போடுறான், அங்கே குடிசை போடுறான், குடிசையை பேத்துட்டு போறான். இப்படி அங்கங்கே ஆபிரகாம் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கு நான் குழந்தை தருவேன், நிச்சயமா உன் கர்ப்ப பிறப்புல இருந்து வருகிற குழந்தையை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த குழந்தை பெரிய ஜாதி ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை 15வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாரு. சொல்ல போனா பத்திர பதிவு மாதிரி பண்றாரு, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்றாரு. அங்க 15வது அதிகாரத்துல உடன்படிக்கை நடக்குது. ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு குழந்தை தருவி நான் எதனால் அறிவேன் அப்படின் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் குழந்தை தருவேன் அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இருக்கிறேன், நீயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கலாம். ராஜாக்கள்லாம் உடன்படிக்கை பண்ற மாதிரி ரத்த உடன்படிக்கை 2 பேர் ஏற்படுத்திக்கலாம். இந்த ரத்த உடன்படிக்கை மீறுகிறவர்கள் சாவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப தேவன் சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை ஏற்படுத்துறேன், அதனால 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். 9வது வசனத்துல 15:9 இது நடக்குது. அப்போ இதெல்லாம் கொண்டு போய் அவன் பலியிடுறான். பலியிட்டதுக்கு அப்புறம் தேவன் சொல்றாரு 13வது வசனம், அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவாய். அவனுக்கு குழந்தை தருவேன் மாத்திரம் சொல்ல, அந்த குழந்தையுடைய சரித்திரத்தையே சொல்றாரு. அவன் சந்ததியிலிருந்து வரப்போகிறவர்கள் எந்தெந்த தேசத்தில் இருப்பாங்க, எந்தெந்த மாதிரி பிரச்சனையை சந்திப்பாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படியெல்லாம் மீட்டு கொண்டு வருவேன், அந்த வம்சத்திலிருந்து எப்படிப்பட்ட ராஜாக்கள் எழும்புவார்கள், எப்படிப்பட்ட மகிமையுள்ள மனிதர்கள் எழும்பி இந்த உலகத்தையும் ஆளுகை செய்வாங்க, அவர்கள் மூலமா நான் எப்படி வெளிப்படுவேன், கிறிஸ்து எப்படி அவர்கள் மூலமா வருவாரு, இப்படியெல்லாம் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு பாருங்க. இந்த 15வது அதிகாரத்துல இந்த சம்பவம் ஃபுல்லா நடக்குது. உன் சந்ததி உன்னுடைய வருங்கால ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத முழு விளக்கமா ஆபிரகாம்கிட்ட சொல்லி உடன்படிக்கை பண்ணி அவனை நம்ப வைக்கிறாரு. நம்ப வச்சு பாருங்க, வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நிச்சயமா சாராள்கிட்ட சொல்லியிருப்பானா, சொல்லியிருக்க மாட்டானா? நிச்சயமா அதெல்லாம் சொல்லியிருப்பான். ஏன்னா மிகப்பெரிய உடன்படிக்கை செய்யறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய காரியம். அது அதனால இவன் நிச்சயமா சாராள்கிட்ட இதை சொல்லியிருக்கணும். இவன் உடன்படிக்கை பண்ணி குழந்தை தரேன்னு சொல்லி பல நாள் ஆயிடுச்சு. சாராள்கிட்ட வந்து இவன் கண்டிப்பா இதை பத்தி சொல்லியிருக்கணும். சாராள் அந்த வார்த்தையை சரியான விதத்துல சாராள் பிடிச்சுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 15வது அதிகாரத்துல உடன்படிக்கை நடக்குது, தேவன் குழந்தை தரேன்றாரு, உன் ஜனங்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்றாரு. 16வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். 15வது அதிகாரத்துல கடவுள் பிள்ளை தரேன்றாரு. 16வது அதிகாரத்துல சாரால் சொல்றா, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். சாராளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்ற பிரச்சனையை விட சாராளுக்கு கர்த்தர் தான் பிள்ளை தரல அப்படின்ற பிரச்சனை தான் பெருசா இருக்குது. சாரால் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு கடவுள் மேலேயே மனத்தாங்கலா இருக்கிறா, கடவுள் மேலேயே கோபமா இருக்கிறா. அதனால தான் அப்படி சொல்றா. என்ன சொல்றா? கடவுள் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, கடவுள் தான் நான் பிள்ளை பெறாதபடி செய்திருக்கிறாரு. ஆனா அவரு தான் சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளை தரேன், உன் சந்ததி இப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல உன் ஜனங்க இருப்பாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. ஆனா சாராவுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில சாரான் இருக்கிறத நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய தரிசனத்தை சுமக்கிற, இவ்வளவு பெரிய திட்டத்தை சுமக்கிற இந்த ஆபிரகாமோடு குறைவான விசுவாசத்தோடு சாரால் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா ஆபிரகாம் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமா நம்புறான் தேவனை, சாரால்னால நம்ப முடியல. சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது சாராவுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குது. நம்ம வண்டியெல்லாம் வச்சிருக்கோம், வாகனம் ஓட்டுறோம், ஒரு பக்கம் காத்து நிறையாவும் ஒரு பக்கம் காத்தே இல்லைன்னா அந்த வண்டியை உங்களால் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அந்த காலத்துல ஏறு மாடுலாம் ஓட்டுவாங்க. ஒரு மாடு நல்லா ஆரோக்கியமா, ஒரு மாடு கால் உடஞ்சி 2 மாடை வச்சு நீங்க டிராவல் பண்ண முடியுமா? முடியாது. அந்த வேலையை கெட்டு போயிடும். இங்க அப்படிதான் இருக்குது. சாராளுடைய விசுவாசம் ஏதோ விதத்துல பாதிக்கப்படுது. ஏதோ சூழ்நிலையை பார்க்கறா, ஏதோ தனக்கு நடக்கிற சரீரத்தில் இருக்கிற மாற்றத்தெல்லாம் பார்க்கறா. பார்த்தவெல்லாம் நம்ப முடியல. ஆனா மிகப்பெரிய தரிசனத்தை சுமக்கிற இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாரால் நம்பாதனால
ஏகப்பட்ட பிரச்சனை வருது பாருங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, இந்த ஆகாரத்துல இருந்து வரும்னு நினைக்கிறேன். என்னை சுத்தி இருக்கவங்க இருந்து வரும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில எந்தெந்த ஒரு மாற்றமும் வர மாதிரி தெரியல, நன்மை வர மாதிரி தெரியல. ஆனா கடவுள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அது ரொம்ப டைம் ரொம்ப ஜாஸ்தியா போகுது. அதுல சரியான விதத்துல எனக்கு ஈடுபாடு இல்லை, நம்பிக்கை இல்லை. அதனால இப்போதைக்கு எனக்கு எது இஷ்டமா இருக்கோ, எது ரொம்ப கைக்கு பக்கத்துல இருக்கோ, அதை வச்சு என் வாழ்க்கையை கட்டிக்கிறேன், அதை வச்சு என் குடும்பம் கட்டப்படட்டும் அப்படின்னு ரொம்ப அற்பமா நினைக்கிறா பாருங்க. ஏன் சாரால்னால ரொம்ப விசுவாசிக்க முடியலன்னு சொல்றேன்னா, 15ல் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை பண்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க 16:1 நம்பல, 17வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாம் 90 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்ல தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. மறுபடியும் தரிசனமாகிறாரு. 17வது அதிகாரத்துல தரிசனமாகி என்ன சொல்றாரு? உத்தமனாயிருன்னு சொல்லிட்டு 6ஆவது வசனம் பாருங்க. உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறுபடியும் குழந்தை தருவேன்றாரு. அப்புறம் பாருங்க இந்த 18வது அதிகாரத்துல 10வது வசனத்துல மறுபடியும் வராரு, மறுபடியும் வந்து பேசுறாரு. 18:10 அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இது கேட்டுக்கொண்டிருந்தால் 3 தூதர் வராங்க, சோதம் குமரா அழிக்கும்படி வராங்க. வந்துட்டு ஆபிரகாமை பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆபிரகாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் போறாரு, சாப்பிட்றாங்க. தான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. சோதம் குமரா அழிக்க போறோம் அப்படிலாம் சொல்றாங்க. அழிச்சிட்டு உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சீசன்ல உற்பவ திட்டத்துல நாங்க இந்த சீசன்ல வந்திருக்கோம், அடுத்த சீசன்ல நாங்க வரும்பொழுது நீ கை குழந்தை ஒன்று வச்சிருப்ப, சாராளுக்கு ஒரு குழந்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இது நடக்கும் அப்படின்றாங்க. இவ்வளவு நாள் கடவுள் உனக்கு சொன்னதை உன் கண்ணு பார்க்கும் அப்படின்றாங்க. 15வது அதிகாரத்துல நடந்த உடன்படிக்கைய நீ சீக்கிரமா பாத்துருவ, இன்னும் கொஞ்ச காலம் தான், உற்பவ திட்டத்துல குறிப்பிட்ட காலத்துல சாராள் கர்ப்பவதி ஆவாள் அப்படின்னு நீங்க சொல்லப்படுது பாருங்க. அதுக்கு சாராள் பின்புறமாக இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்து என்ன பண்றான்னா, 11வது வசனத்துல ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவளா இருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். அவ கூடாரத்துக்கு பின்னாடி என்ன விசுவாசிச்சாலோ அதை ஆபிரகாம் முன்னாடி அப்படியே சொல்றாரு. சாராள் தன்னுடைய சரீரத்தை நம்புறது என்ன, சாராள் தனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நம்புறது என்ன? அந்த டைமிங் நின்றுச்சு அப்படின்னா குழந்தை பிறக்காதுன்னு யார் சொன்னது? அப்படி கேட்கிறாரு. கர்ப்பத்தை வச்சது யாரு? மோசத்தை கேட்கிறாரு பாருங்க. மோசே வாயை படைச்சது யாரு? நான் தான். உன்னால பேச முடியலனாலும் கழுத பேச, அந்த மாதிரி கூட உன்னால பேச வைப்பேன் நான். சாராள்கிட்ட கேட்கிறாரு, அப்படி நீ உன் சரீரத்தை பார்த்து கடவுளால் செய்ய முடியாது, இந்த சரீரத்தை தாண்டி ஒரு செயலை செய்ய முடியாது, இதுக்குள்ள நீ ஏன் கடவுளை அடக்குற? கடவுளுக்குன்னு ஒரு எல்லையை போட்டு அதுக்குள்ள கடவுளை வச்சு நீ ஏன் நம்புறேன்னு கேட்கிறாரு. சாராள்கிட்ட கேட்கிறாரு 14வது வசனத்துல, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தூதர் கொஞ்சம் கோபத்தில் தான் கேட்கிறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லம்மா, நம்புமா அப்படின்னு சொல்ல மிரட்டுறாருங்க. கர்த்தரால் நடக்காது நீ நினைக்கிறியா அப்படின்னு மிரட்டுறாரு. ஏன்னா ஏகப்பட்ட டைம் சாராளுக்கு சொல்லப்பட்டுருச்சு உனக்கு குழந்தை வரும் குழந்தை வரும்னு. சாராள் கடவுளுடைய வார்த்தையை பார்க்காம, சொன்னவர் யாருன்னு தெரியாம, சாராள் யாரை பார்த்தாங்க அப்படின்னா தான் சரீரத்தை பார்க்குறாங்க, எல்லாம் தொங்குது, ஸ்கின்னெல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் சுருங்கி போச்சு, சாப்பிட்டாலே நாக்கில் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது, அப்புறம் எங்கே இன்பம் உண்டாகும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. மண்டையில இது வரைக்கும் இந்த உலகத்துல எப்படிலாம் குழந்தை பிறக்கும் அதெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. எதுலாம் நடந்தா குழந்தை பிறக்கும் அந்த சிம்டம்ஸ்லாம் என்கிட்ட இல்லை சொல்லுங்க. எல்லா சிம்டம்ஸை தாண்டி காட் ஒர்க் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க சொல்றதை பார்த்தா இப்போதைக்கு வேணாம், ஒர்க் பண்ணாம இருக்கட்டும், கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்றீங்களா? அவர் எல்லாம் நம்மள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதுக்கு எதிரடியா எது வந்தாலும் அதை நிர்மூலமாக்கிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அதனால தான் தூதன் சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இதை சொன்ன உடனே சாராள் பாருங்க பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மரித்தாள். அதற்கு அவர், இல்ல நீ சிரிச்ச, உன் சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ என்னை நம்ப மாட்டேன்ற, நீ என்னை விசுவாசிக்க மாட்டேன்ற. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தேவனை சரியான விதத்தில் விசுவாசிக்கலன்னா 2 நபர் அவங்க இழந்துருவாங்க. ஒன்று தேவனை, 2வது தன்னுடைய குடும்பத்தை. சரியான விதத்துல தேவனை நம்பாம தேவன் கொடுத்த தரிசனத்தை, அந்த குடும்பத்தினுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தையோ வார்த்தையோ 2 பேரும் சரியான விதத்துல பின்பற்றி அதை நம்பிக்கை இல்லாத பட்சத்துல
அவங்க தேவன் இழந்துருவாங்க. தேவன் இழந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் மாத்திரம் தரிசனத்தை சுமந்துட்டு ஓட முடியாது. ஹல்லேலூயா. இங்க சாராளுடைய விசுவாசம் ரொம்ப வீக்கா இருக்கனால மிகப்பெரிய வாசலை பிசாசு திறந்து விட்டுட்டா. மிகப்பெரிய அழிவை தன் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இவளே காரணமா மாறிட்டா. அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? கடவுளை சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால இவ வாழ்க்கையில் என்ன பேர் அழிவு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 16வது அதிகாரத்தில் தான் அந்த பிரச்சனை பாருங்க. 16வது அதிகாரத்தில் அதுக்கப்புறம் வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. சாராள் பலவீனமா இருக்கிறா, நம்பல. சாராள் பலவீனமா இருந்தாலும் சாராள் நம்பலனாலும் தேவன் மனிதனுக்கு ஒன்று சொல்லிட்டார் அப்படின்னா அவன் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. மனிதனுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நன்மையை செய்யறதுக்காக அவர் ரொம்ப திட்டம் போடுறாரு. சாராள் எல்லா இடத்துலையும் பலவீனமா இருக்கிறா, ஆனா இவர் என்ன சொன்னாரோ என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை கடைசி செஞ்சு முடிச்சாரு பாருங்க. இங்க வந்து சாராள்கிட்ட கடவுள் சொல்லும்போது சாராள் சிரிக்கிறா, குழந்தைலாம் பிறக்காது அப்படின்னு. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க 21:1 கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தொருளினார். சொன்னபடியே செஞ்சிட்டாரு. ஆனா என்ன, கொஞ்ச நாட்கள் ஆயிருச்சு. கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையிலேயே அவள் சரீரத்துல குழந்தையை சுமப்பதற்கான பலனோடு தான் அவர் சொல்றாரு. என்னைக்கு சாராளை பார்த்து உனக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னாரோ அன்னைக்கே அந்த வார்த்தையில கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கு. குழந்தைய பிறக்கிறதுக்கான சகல சக்திகளையும் சுமந்து கொண்டுதான் அந்த வார்த்தை சாராள்கிட்டே வருது. ஹல்லேலூயா. நாம் அந்த வார்த்தையை ஏத்துக்காத பட்சத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம உலகத்துல பலவிதமான மோசங்களையும் அழிவுகளையும் நம்மளே செய்கிறவளா இருப்போம். அந்த வார்த்தையை ஏத்துக்கிற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தை தீவிரமாய் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப இங்க சொன்னபடியே செஞ்சாரு, குழந்தைய கொடுத்தாரு. இப்ப சாராள் என்ன சொல்றா பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். கடவுள் என்னை வந்து சிரிக்க வச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி கடவுள் சொன்னதெல்லாம் கேட்டு நான் சிரிச்சுட்டு இருந்தேன். இது இப்படி நடக்கும், அது இப்படி நடக்கும், குழந்தை பிறக்காது. கடவுள் சொன்னதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா கடவுள் அன்னைக்கு முடிவு பண்ணாரு, எந்த சாரால் நடக்காதுன்னு நினைச்சு சிரிச்சாலோ அதே சாரால் நடந்ததுக்கு அப்புறம் தேவன் தனக்கு செய்த நன்மையினால் வெட்கப்பட்டு சிரிக்க போறா. ஹல்லேலூயா. கடவுளை நம்பாதவங்களுக்கு கடவுள் என்ன தீர்ப்பு செய்யறாரு அப்படின்னா, அவர்களை நன்மையினால் நிரப்பி வெட்கப்பட வைக்கிறார். ஆமே. பேதுருடைய வாழ்க்கையில அவன் சரியான விதத்தில் கடவுளை பிடிக்காம இருக்கிறான். இரவு முழுதும் போட்ல போய் மீன் பிடிக்கிறான், எதுவும் கிடைக்கல. இவர் போய் சொல்றாரு, ஆழத்துல வலைய போடு அப்படின்றாரு. அவன் வலைய போட்டு எடுக்கிறான் பாருங்க. வலைய போட்டு மீன் பிடிக்கிறான் பாருங்க. அந்த மீனுடைய வலை கிளியும்படியாக, அந்த படகு அமிழும்படியாக நிறைய மீனை பிடிக்கிறான். பிடிச்சதுக்கு அப்புறம் இயேசுவை பார்த்து சொல்றான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரம் நல்ல. பேதுருடைய வாழ்க்கையில பெரிய நன்மையை பார்த்ததுனால கடவுள் அவன் எப்படி பார்க்கறான் அப்படின்னா, இவ்வளவு பெரிய நன்மைக்கு நான் பாத்திரவன் அல்ல. ஒரு விதமான பயம் வருது. கடவுள் ஒரு மனிதன் மேல ஒரு திட்டம் வச்சு, ஒரு குடும்பத்தின் மீது ஒரு திட்டம் வச்சு உன்னை செயல்படுத்தும் பொழுது அவங்க அதுக்கு ஓகே சொல்ல அப்படின்னா, செயல்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நன்மை நிமித்தம் நம்ம வெக்கப்படுறவங்களா மாறிடுவோம். ஆனா கடினமான ஒன்றை கடவுள் நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது சொல்லும் பொழுது, அதிலேயே நம்பி நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்துறோம்னா நாம் மாறி விடுவோம். அப்ப இந்த இடத்துல சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொன்னார். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதா இருந்தான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க 7வது வசனத்துல, சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஈசாக்கு அப்படின்ற பேருக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா, சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் சொல்லிட்டே இருக்கிறாரு, குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்குன்னு. ஆபிரகாமும் சிரிக்கிறாரு, சாராலும் சிரிக்கிறாங்க, நம்பாம சிரிக்கிறாங்க. அதனால கடவுள் குழந்தைய பிறக்க வச்சுட்டு அவனுக்கு நீ சிரிப்புனே பேர் வச்சுக்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீ சிரிச்சல, அந்த குழந்தைக்கு சிரிப்புனே பேர் வை. ஹல்லேலூயா. ஈசாக்குனே பேர் வை. ஏன் அப்படின்னா, கடவுள் என்கிட்ட எவ்வளவோ டைம் சொன்னாரு, என்னால சரியான விதத்தில் நம்ப முடியல. அதனால பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு நான் சிரிச்சேன். இந்த சரீரத்துல தான் அந்த குழந்தை வந்துச்சு அப்படின்னு சிரிச்சேன். அதனால அதுக்கு ஈசாக்குனே பேர் வைத்திருக்கிறாங்க, சிரிப்பு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு குழந்தைலாம் பிறந்துருச்சு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு தவறு செஞ்சுட்டா இவ. கடவுளை சரியா நம்பாதனால, சரியா பின்பற்றாதனால, சரியான விதத்துல கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல கொண்டு போய் அதை ஒர்க் பண்ணாதனால பிசாசு பாருங்க இவன் மண்டையில ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டான். இவ பக்கத்துல இருந்த ஆகார பார்க்கும் பொழுது, ஒரு வேலை ஆகாரம் மூலமா என் குடும்பம் கட்டப்படுமோ, இந்த ஆகாரம் நல்ல வேலை செய்யறா, என் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா, அதனால இந்த ஆகார வைத்து தேவன் தன்னுடைய குடும்பத்தை கட்டுறதுக்கு ஒரு வேலை திட்டமா இருப்பாரு. கடவுளுடைய திட்டம் கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும், நம்ம திட்டம் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டோம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி சாராள் நினைக்கிறா. 16வது அதிகாரத்துல சாராள் ஆகாரை
ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். ஆபிரகாமு கேள்வி கேட்காம சாராளை சேர்த்துக்கிறான் பாருங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, இந்த ஆகார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாராளை ரொம்ப அற்பமா நினைக்கிறான், ரொம்ப கேவலமா நினைக்கிறான். இந்த ஆகார் மாத்திரம் கேவலமா நினைக்கல, ஆகாருக்கு பிறந்த பிள்ளையும் இஸ்மவேலும் ஈசாக்கை பார்த்து ரொம்ப கேவலமா நினைக்கிறான். ரெண்டு பேருக்கு சண்டை ஒரு மாதிரி சூழ்நிலை ஆகுது. அதனால சாராள் என்ன சொல்றான்னா, இந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண் மகனையும் இந்த வீட்டை விட்ட துரத்து விடு, அவங்க வீட்டுக்கு இருக்கக்கூடாது. சாராள் ஆகார கொடுக்கும் பொழுது அடிமை பெண்ணா தான் கொடுக்குறா. ஆனா ஆபிரகாம் அடிமை பெண்ணா அவளை ஏத்துக்கல. எப்படி ஏத்துக்கிட்டான்? மனைவியாவே ஏத்துக்கிட்டான். அதனால இந்த பெண்ணை துரத்து அப்படின்னு சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு ரொம்ப மன நோவா இருந்துச்சாமா. தன் மகனை குறித்து சொன்ன இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. இதுதான் கடைசி சம்பவம் பாருங்க. ஆகார், சாராள், ஆபிரகாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை வந்துருச்சு உங்க குடும்பத்துல. யார் நிமித்தம் அப்படின்னா, சாராள் சரியாக தேவனை விசுவாசிக்காதனால, ஆகார கொண்டு போய் உள்ள விட்டதுனால நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனையை இவங்க கையாள தெரியல, ஹேண்டில் பண்ண தெரியல. அந்த பிரச்சனையுடைய கடைசி பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனையில சாராள் சொல்றா, ஆகார துரத்தி விட அப்படின்னு சொல்றது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இவன் மனைவியா தான் பார்க்கறான், தனக்கு பிறந்த பிள்ளையா தான் பார்க்கறான். இவனால துரத்த முடியல, இவனால அந்த வீட்டோட துரத்த முடியல. இந்த பிரச்சனை அவங்க குடும்பத்துல பெருசாகி, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. ம் ம் சொல்வது எல்லாவற்றிலும் கேள். இந்த குடும்ப பிரச்சனை எவ்வளவு பெருசா போயிருச்சு அப்படின்னா, கடவுள் வந்து இந்த குடும்ப பஞ்சாயத்துல இறங்கி தீர்ப்பு சொல்ற அளவுக்கு பெருசா போயிருச்சு. ஆபிரகாம் ஒருவேளை ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே சாராள் தான் ஆகார சேர்த்துக்கன்னு சொன்னான், நான் சேர்த்துக்கிட்டேன், இன்னைக்கு துரத்துன்னு சொல்றா, என்னால துரத்த முடியல. ஏன்னா ஆகார் வந்து ஒரு வயசு பொண்ணு, சின்ன பொண்ணு, அடிமைத்தனத்திலிருந்து வந்தவ, எங்க குடும்பத்துல நல்லா இருந்தவ. சாராள் சொன்னதுனால தான் நான் வந்து அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இப்ப துரத்துன்னு சொல்றா. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும். இது பெரிய பிரச்சனை ஆகி இவன் துரத்த மாட்டேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இவை ஒண்ணு இவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டா இருக்கும். ஏன்னா குழந்தை ஆகாருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது, ஆகாரு நான் கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாராளை ரொம்ப அற்பமா பாக்குறா. எப்போதும் ஆகார் தான் டீ போட்டு கொண்டு கொடுப்பா. இப்ப சொல்றா, நான் கன்சீவ் ஆயிட்டல, எனக்கு டீ போட்டு நீ கொண்டு வா. பாத்திரம் விளக்க முடியாது, வேற ஒருத்தர் பாத்திரம் விளக்க சொல்லு. துணியெல்லாம் துவைக்க முடியாது, துணியை வேற யாராவது துவைக்க சொல்லு. நீ என்னடி பண்ணுவே அப்படின்னு கேட்டா, நான் ஆபிரகாமுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் ஆபிரகாமை நான் பாத்துக்கிறேன். குழந்தை பிரச்சனை, குழந்தை என்ன பண்ணிக்க நீயே பாத்துக்க. இப்படி ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இவங்க குடும்பத்துல. ஆகார் சரியான விதத்துல கடவுளுடைய வார்த்தையை நம்பாதனால அந்த சாராள் ஆகார உள்ள அனுப்புறா. அதனால ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு பெரிய பிரிவினையே ஏற்படுது. இதை குறித்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேத பாரகர்கள், சாராளும் ஆபிரகாமும் கடைசி ஒரு 5 இல்லைன்னா 10 வருஷங்கள் அவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இப்போ உள்ள போய் பார்த்தா அதே மாதிரிதான் சில சம்பவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்னடா, ஆபிரகாம் முற்பிதாக்களில் ஒருவனா இருக்கிறாரு, விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறாரு, அவருக்குமா பிரிவினை வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா அவருக்கும் தான் வந்திருக்குது. அவரும் குடும்ப பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அந்த குடும்ப பிரச்சனையுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எதுனா இதுதான். எது? தேவன் சொன்னதை நம்பாமல் தனக்கு எது பிரியமா இருக்குதோ, தனக்கு எது வசதியா இருக்குதோ அதை கொண்டு போய் ஆபிரகாம்கிட்ட கொடுத்து, இது மூலமா ஏதோ ஒன்று செய்ய, தன்னுடைய சுய ஞானத்தினால வீடு கட்டப்படுதுன்னு சாராள் நினைக்கிறா. ஆனா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவு மரண வழிகள். இந்த ஆகார்னால சாராள் படாத பாடுபடுறா, தன்னுடைய குடும்பத்தையே இழந்து விட்டால். சொன்னப்போனா அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 21:11 தான் சாராளுடைய கடைசி வார்த்தைகள். கடைசியா சாராளை பத்தி சொல்லப்படுற பைபிள் பகுதி இதுதான். இந்த பகுதி எதை குறித்து சொல்லுதுன்னா, ஆபிரகாம் குடும்பத்துல பெரிய பிரச்சனையோட தான் அதை முடிக்கிறாங்க. தேவன் வந்து சொல்றாரு, சாரா சொல்றதை கேளு, அவளை துரத்தி விட்டுற அப்படின்றாரு. ஆபிரகாம் என்ன பண்றான், கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறான் பாருங்க. இதுக்கப்புறம் சாராளை குறித்து நம்ம வாசிக்க முடியாது. இதுக்கப்புறம் சாராளை குறித்து எங்க சொல்லப்படும்னா, சாராள் இறந்து விட்டாள் அப்படின்னு தான் சொல்லப்படும். சாராளுடைய குறைவான விசுவாசமும் ஆபிரகாமுடைய அதிகபட்சமான விசுவாசமும் சரியான பாதையில் போகாதனால இந்த குடும்பம் பிரிவினைக்கு நேராக போய்விட்டது. இங்க கடைசியா சாராளை பத்தி சொல்லப்படுது. 21வது அதிகாரம் 33வது வசனம் பாருங்க. 21வது அதிகாரம் 33வது வசனத்துல, ஆபிரகாம் பெலிஸ்துடைய தேசத்துல அநேக நாள் தங்கியிருந்தான். அந்த பெலிஸ்து தேசம் என்ன, பெயர் சேபா. இந்த இடத்துல ஆபிரகாம் மட்டும் தான் இருக்காரு, அநேக நாள் இருக்காரு. ஆனா இந்த இடத்துல சாராள் இல்ல. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய குமாரனை
தேவன் என்ன சொல்றாருன்னா பலியிடும்படி நீ மலைக்கு கொண்டு போன்றாரு. அந்த இடத்துலயும் சாராள் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. சாராள் அந்த இடத்துலயும் ஆபிரகாம் கூட இல்லை. பெண்களுடைய பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வந்ததுக்கு அப்புறம் இவரு கூட வாழ்ந்ததே போதும், எங்க போயிடலாம். ஒருவேளை சாராள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம் என்னன்னு தெரியல. ஆனா வேற ஒரு ஊர்ல தான் இருக்கா, அப்படிதான் வேதம் சொல்லுது. புருஷனை விட்டுட்டு போயிட்டா, ஆகருக்காக விட்டுட்டு போயிட்டா, குமாரனையும் சேர்த்து விட்டுட்டு போயிட்டு இருக்கா. 22வது அதிகாரத்துல தேவன் குமாரனை கேட்கிறாரு, நீ பலியிடுவியா? உன் மனைவி நான் கொடுத்த தரிசனத்தை விட்டு போயிருச்சு, உன்னை வேணான்னு சொல்லிட்டு போயிருச்சு. இப்போ நான் வச்சிருக்கிற ஆரம்ப திட்டத்திலேயே நான் நிக்கிறேன். என்ன? ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்றத, உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தைய பிறக்க வச்சு அந்த பையனை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனா உங்க குடும்பத்தை பிசாசு அடிச்சிட்டான். இப்போ ஈசாக்க நான் மிஸ் பண்ண விரும்பல, மறுபடியும் நான் உன்னை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈசாக்க உன்ன மாதிரியே நீ வளர்ப்பியா? அதனால உன்னை பலியிடுன்னு கேட்கிறாரு. இவன் சொல்றான், நான் பலியிடுறேன் ஆண்டவரே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாராள் இல்லை. 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் திரும்பி வந்தான். இப்போ பலி செலுத்திட்டு ஈசாக்க கூட்டு போய் மலையில பலி செலுத்துறான். அங்க தேவன் வேணான்றாரு, ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துறான். திரும்பி எங்க வரான்னு பார்த்தீங்கன்னா பெயர் சபா அப்படின்ற இடத்துக்கு தான் வரான். பெயர் சபாக்கு வரான். ஆபிரகாம் தன் வேலைக்காரத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர் சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர் சபாவிலே குடியிருந்தான். பழைய அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? ஆபிரகாம் அங்கதான் குடியிருந்தான் பார்க்கிறோம். இங்கேயும் பலி செலுத்திட்டு வரான், வந்து எங்க தான் குடியிருக்கான்? பெயர் சபால தான் குடியிருக்கான். இந்த இடத்துல சாராளை பத்தி எந்த டீட்டெயிலும் இல்லை பாருங்க. ஆனா சாராள் உயிரோடு தான் இருக்கா. ஆனா சாராள் பெயர் சபால் இல்லை அப்படின்றத இந்த 22வது அதிகாரத்துல முழுவதும் நம்மளுக்கு தெரியும். சாராள் இருந்திருந்தா அப்படின்னா பலி செலுத்துறதுக்கு ஈசாக்க விட்டுருக்க மாட்டான். ஹல்லேலூயா. இப்ப 23வது அதிகாரத்துல இவன் பலி செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் சாராள் சாகரா. 23வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். இவ்வளவு நாள் சாராள் எங்க தான் இருக்கிறா? எப்ரோன்ல இருக்கிறா. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் சாராள் ஆபிரகாமையும் விட்டு குமாரனையும் விட்டு தனியா பிரிந்துதான் போயிருக்கிறாள். அதனால்தான் இவன் எப்ரோன்ல சாகரா, இவன் பெயர் சபால இருக்கிறான். பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில புயல் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்குது. அதன் மத்தியில தேவன் சந்ததி எப்படி காப்பாத்தினார் அப்படின்றதான் செய்தியே. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவை வெளியே கொண்டு வரதுக்கு ஆபிரகாம் எவ்வளவு பெரிய விலை கிரயத்தை செலுத்தியிருக்கான் பாருங்க. பிசாசு எந்த அளவுக்கு சாராளுடைய வாழ்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கான் பாருங்க. இப்போ எப்ரோன்ல இருக்கா, கீரியாத் அர்பான்ல மரித்திருக்கிறா. அடுத்த வசனம் பாருங்க, அந்த வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் அந்த வசனத்துடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, எப்ரோன்ல சாராள் சாகரா, ஆபிரகாம் வந்து அப்படின்னு இருக்கு. அப்ப எங்க இருந்து வந்தான்? பெயர் சபால இருந்து வந்தான். பெயர் சபால இருந்து வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். என்னன்னு புலம்பி இருப்பான்? என் கூட இருந்திருக்கலாம், போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஆனா ஒரு விதமான கோபம் அவன் உள்ளத்துல இருக்கு பாருங்க. ஒரு விதமான விரக்தி அவன் உள்ளத்துல இருக்கு. இப்படி போயிட்டாலே, ஏதோ ஒரு கோபத்துல எரிச்சல்ல வாழ்க்கையே தூக்கி போட்டு போயிட்டாலே, வாழ்க்கையே வேணான்ட்டு போயிட்டாலே, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, கடவுள் சொன்னதை கேட்கலையே, கடவுள் தான் சொன்னதை நிறைவேற்றினார், குழந்தை தரேன்னு சொன்னார், தந்துட்டாரு. ஆனா ஏதோ ஒரு பெண்ணுக்காக என் கூட இருக்க வேணாம், கடவுளுடைய தரிசனத்தை தூக்கி போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆனா கொஞ்சம் அன்பு இருக்கு. ஆரம்பத்துல தேவன் அழைக்கும் பொழுது இனத்தை தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதான், எல்லாம் வேணான்னு வந்தா. ஆனா இடையில சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்து கடவுளுடைய வார்த்தையை நம்ப முடியாம சில அபிவிசுவாசங்கள் வந்து இவ வாழ்க்கையவே கெடுத்துருச்சு. அழுந்து புலம்புனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க. பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடு பேசி. ஏன் அப்படின்னா அந்த இடம் அவனுக்கு புதுசு, இவன் இருக்கிற இடம் வேற. இவன் இருக்கிற இடத்துல இவன் பெரிய ஆளா இருக்கிறான், ராஜாலாம் வந்து இவன் கூட உடன்படிக்கை பண்றாங்க. இந்த இடம் இவனுக்கு புதுசு. அதனால அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க, இந்த இடத்துல எனக்கு லேண்ட் இல்லை, எதுவும் இல்லை, சுடுகாடு இல்லை, அதனால ஒரு சுடுகாடு எனக்கு வேணும்னு பேசுறான். பேசி இவன் யூஸ் பண்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. நான் உங்களிடத்திற்கு அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன். என் மனைவி தான் இந்த இடத்துல இருந்தா, நான் இல்லை, அதனால உங்களுக்கு முன்னாடி அந்நியனும் பரதேசியமா இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடி அதை நான் அடக்கம் பண்ணுவதற்கு. ஆபிரகாம் யூஸ் பண்ற வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றானு? என் கண்ணு முன்னாடி இந்த சாவு இருக்கக்கூடாது, பிரேதம் அப்படின்றான். சாரால பார்த்து என்ன சொல்றான்? என் கண்ணு முன்னாடி. என்ன மாதிரி கோபத்தோட பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஒரு விதமான விரக்தி அவன் ஹார்ட்ல இருந்துருன்னு நினைக்கிறீங்க? மனைவி விட்டு போயிருச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவன் மனைவி விட்டு போனதை பார்க்கலும் கடவுள் கொடுத்ததை நிறைவேற்றிட்டாரு, அதுல கூட இவெல்லாம் நிக்க முடியல. ரெண்டாவது ஆகாரம் நீ தான் கொடுத்த, தேவையில்லாத பிரச்சனைக்கு நீ தான் ஒரு வழியை காமிச்சு விட்ட. இப்ப நீ பிரிஞ்சும் போயிட்ட, பிரிஞ்சு போய் மறுபடியும் வரல, செத்து போயிட்ட. அதனால கோபத்துல சொல்றான், இந்த சாவு, இந்த பிரேதம், பிரேதம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. பிரேதம், இந்த சாவு என் கண்ணு அடிக்க கூடாது, உடனே எடுத்து அடக்கம் பண்ணிருக்கு, எனக்கு ஒரு லேண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். இவங்க பிரிந்து தான் இருந்தாங்க அப்படின்னு இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு பாருங்க. 24வது அதிகாரத்துல 27வது வசனம்.
அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயின் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கு பாருங்க, ஒரு ரொம்ப முதிர் வயதில் பிறந்தனால இவன் இன்னும் அம்மா கொடுத்தான ஏக்கம் அவனுக்குள்ள நிறைய இருக்குது. அவன் ஏங்குறதுனால மனைவி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இருந்த கூடாரத்தில் இவன் தான் தங்கியிருக்கான். ஆபிரகாம் இருந்த இடத்துல அவங்க அம்மாக்காக போடப்பட்ட அந்த காலத்துல தனித்தனியாக தான் தங்குவாங்களாமா. ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம், சாராளுக்கு ஒரு கூடாரம், ஈசாக்கு ஒரு கூடாரம், இப்படி தான் தங்குவாங்களாமா. இந்த சாராளுடைய கூடாரத்தில் இவன் தான் தங்கினானாமா. இவன் மனைவி வந்ததுக்கு அப்புறம் சாராளுடைய கூடாரத்துக்கு தன் மனைவியை கூட்டு போனான் அப்படின்னு வசனம் சொல்லுது. சாராளுடைய சின்ன மிஸ்டேக், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தார். எங்காச்சும் கர்த்தர் சொன்னாரா நான் அடைச்சிருக்கேன்னு? கர்த்தர் சொல்லாததை நீங்க, அவர் காமிக்காததை, அவர் பேச சொல்லாததை நீங்க பேசுனீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய தரிசனத்தை சுமந்தாலும் சரி, எவ்வளவு உச்சியில் இருந்தாலும் சரி, நம்ம விழுறது தான். ஆமே. அவ்வளோ பெரிய தரிசனத்தை சுமக்கிற அந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில சாரால் தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு அவிசுவாசம். கடவுள் அத்தனை டைம் சொல்றாரு, உடன்படிக்கை பண்றாரு, பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, ஆனா அதை நம்ப முடியல. கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, அதனால ஆகாரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பிசாசுக்கு ஒரு சின்ன வாசலை திறந்து விடுறா பாருங்க, பேர் அழிவை சந்திக்கிறாங்க. அதனால்தான் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நிறைய மறுமனையாட்டிகள் இருந்ததா வேதம் சொல்லுது. சாரால் ஆகாருக்காக சண்டை போட்டா. சாரால் இருந்திருந்தா அப்படின்னா ஆபிரகாம் மறுமனையாட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாரால் அங்கே இல்லாதனால தான் அநேக மறுமனையாட்டிகளை ஆபிரகாம் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு என்ன பண்ணா, தள்ளப்பட்டான். ஆபிரகாமை குறித்து அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன், அந்த மனுஷனுடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா, என்னதான் நடந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, ஆதியில கடவுள் நான் என் தேசத்துல இருக்கும்போது என்ன எப்படி கூப்பிட்டாரோ அதே அந்த வேகத்திலேயே இருக்கிறான் ஆபிரகாம். வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல இந்த ஈசாக்குக்கு பெண்ணு தேடுறான் ஆபிரகாம். அப்ப சொல்றான், சாரால் இருக்கிற இந்த ஊர்ல பெண்ணு தேடாத, சுத்தி இருக்கிற இந்த அந்நிய ஜாதி கிட்டலையும் பெண் எடுக்க கூடாது. நீ எங்க போகணும்னா டக்கெல்லாம் தூக்கிட்டு பொண்ணு வெளியெல்லாம் எடுத்துட்டு 10 நாள் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நீ தேசம் விட்டு தேசம் போய் என்னுடைய சந்ததியில போய் தேசத்துல இருக்கிற ஒரு பெண்ணை என்ன பண்ணுவா, கூட்டிட்டு வாண்டான். 24 5வது வசனம் பாருங்க. அந்த பெண் நான் இந்த ஊருக்கு வரைக்கும் எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்லிருச்சுன்னா அவன் என்ன அஜெண்டா வைக்கிறான்னா, அந்த பெண் வரல அப்படின்னா மாப்பிள்ளையை அங்க கூட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு அஜெண்டா வைக்கிறான் ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி கேர்ஃபுல்லா இருந்துக்க. இந்த வார்த்தையை கூட நீ என்கிட்ட பேசிருக்க கூடாது, ஏன்னா அந்த தேசத்தையும் அந்த இனத்தையும் தான் விட சொல்லி தேவன் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. என்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுக்கப்புறம் நாங்க போவே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய தரிசனத்தோடு தேவன் செயல்படுறாரு எனக்கு தெரியும். இந்த தரிசனத்தை என் குமாரன்ட்ட நான் தான் கொடுக்கணும். சாரால் இதுல அடி வாங்கிட்டா, என் குமாரன்ட்ட நான் கொடுக்கணும். அதனால மறுபடியும் அந்த தேசத்துக்கு என் குமாரனை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாரு. அவன் சொல்றான் பாருங்க, என்னை என் தகப்பன் வீட்டிலும் என் இனத்தாரிலும் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும். வயசாயிருச்சுங்க, 100 வயசு தாண்டிட்டான். 100 வயசு தாண்டதுக்கு அப்புறம் கடவுள் அவன்கிட்ட ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரோ அதை ஹார்ட்ல எப்படி சொருகி வச்சிருக்கான் பாருங்க. கப்பலை நங்கூரம் போட்டு எப்படி நிப்பாட்டுறாங்களோ அந்த மாதிரி நிப்பாட்டிருக்கான். அதனால தான் 110 வயசு ஆனதுக்கு அப்புறமும் அவனை சுத்தி அநேக ராஜாக்கள் இருந்தோம், அநேக பெண்கள் இருந்தோம். இந்த வார்த்தை உள்ள வருதுன்னா எந்த அளவுக்கு விசுவாசம் இருப்பான் பாருங்க. சுத்தி மனைவி இல்ல, மனைவி இழந்து போறது எவ்வளவு பெரிய துக்கம். இவ்வளவு பெரிய புயல் அடிச்சும் இவன் இந்த விசுவாசத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறனால தான் இவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு தேவன் அழைக்கிறாரு. ஏன் விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு? எல்லாமே இவனை சுத்தி அழிஞ்சிருச்சு, எல்லாம் தலைகீழா போயிருச்சு, இவன் நினைச்ச மாதிரி இல்ல. பெண் பாக்குறதுக்கு இவன் தான் போயிருக்கணும், இவனுக்கு பலன் இருக்குது, இவனுக்கு சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா இவன் போல பாருங்க. ஏன்னா ஒரு விதமான துக்கம். அந்த துக்கத்தின் மத்தியிலும் தேவன் கொடுத்த வார்த்தை எந்த அளவுக்கு இவன் இருதயத்துக்குள்ள போயிருக்கு அப்படின்னா இந்த வசனத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். என்னை என் தகப்பன் வீட்டிலும் என் இனத்தார் இருக்கும் தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் என் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டோருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமே. ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி ஆசை வச்சு அவன் அனுப்புறான். இவன் என்ன சொல்லி அனுப்புறானோ அது அப்படியே நடக்குது. அப்போ சாராளுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சின்ன சறுக்கல், ஒரு சின்ன அவிசுவாசம், தைலக்காரனுடைய தைலத்தை ஒரு சின்ன செத்த ஈ என்ன பண்ணிடலாமா முழுவதும் கெட்டு போக பண்ணுகிறது. கஷ்டப்பட்டு சாம்பார் வைக்கிறீங்க, மட்டன் வாங்கிட்டு வந்து லைனில் நின்று சாம்பார்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்போ மத்தியானம் வீட்டுக்கு போய் கரண்டி எடுத்து எடுக்கிறீங்க, பள்ளி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன் பாஸ்டர் நல்ல வார்த்தையே வராதா வாயிலிருந்து? அவங்களுக்கு தைலம் ரொம்ப முக்கியம், அதில் செத்த ஈ வந்துச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரொம்ப முக்கியம், பசி வேற கப கபன்னு இருக்குது. இங்கே பிரசங்கம் பண்ண பண்ண ஒன்று மண்டையில் ஓடுது, மட்டன் குழம்பு இருக்குது, போனோன்னா சாப்பிட்றோம், ஃப்ரீயாக இருக்கிறோம், எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு போறீங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும் போதே பள்ளி வால் தனியாக தலை தனியாக வருது. என்ன மாதிரி மனநலம் இருக்கும் உங்களுக்கு?
இந்த நாள் பண்ண எல்லா பிரசங்கத்தையும் மறந்துட்டு, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதையே மறந்துட்டு ஒரு விதமான டென்ஷன் வரும்ல. சின்ன மதியனமும் அந்த மாதிரிதானாமா, செத்து போன பள்ளி மாதிரியாமா. சாலமன் சொல்றான், தைலக்காரனுடைய தைலம், அந்த தைலம் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், அதை எடுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அந்த தைலத்தை பாட்டில் அடைச்சு வச்சாங்கன்னா அதுல ஏதோ ஒரு செத்த ஈ விழுந்துருச்சு அப்படின்னா மொத்த தைலமும் வேஸ்டா போயிடும். சாலமன் சொல்றான், மனிதனுக்கு வர மதியனமும் அப்படிதான். சின்ன மதியனம் அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மதியனம் வராத அளவுக்கு ஆபிரகாமை போல அந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா பிடிக்கிறது தான் ஞானம். எச்சரிக்கையா இருன்னு சொல்லி அனுப்பி விடுறான் பாருங்க. இவன் போய் அந்த தேசத்துல பெண் பார்க்கறான், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வரான். அவன் மூலியமா தேவன் ஒரு சந்ததியை ஏற்படுத்துறாரு. சாராளுடைய வாழ்க்கை வரலாறு இப்படியே முடியுது பாருங்க. ஆனா ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆரம்பம். தேசத்தை, இனத்தை எல்லாத்தையும் வித்துட்டு வரா, பெரிய தரிசனத்தை சுமந்துட்டு வரா. ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா சரியில்லாத ஒரு முடிவாக போயிடுச்சு. எல்லாத்துக்கும் கஷ்டத்தை உண்டாக்குற ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் வேதனையை உண்டாக்குற ஒரு முடிவாயிருச்சு. இந்த ஆகாரோட கதை என்னாச்சு? இந்த ஆகார் என்னாலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்ல போனால் இந்த ஆகாரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு யூஸ் பண்ணி குப்பை மாதிரி தூக்கி வீசிட்டாங்க. கடவுள் இதெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சாராலும் ஆபிரகாமும் தேவனுக்கு பிரியமானவங்க, அதனால எந்த மனுஷன் எந்த வேலையை செஞ்சாலும் கடவுள் இவங்கள தான் முக்கியத்துவப்படுத்துவார்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எந்த ஆகார குப்பை மாதிரி தூக்கி வீசினாங்களோ அந்த ஆகார பயங்கரம் பிரம்மாண்டமா மாத்திட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆகார குறித்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பெண், இவளுக்கு குடும்பம் இருந்திருக்கும். நிச்சயமா அந்த குடும்பம் வறுமையில் தான் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பமா இருந்திருப்பாங்க. அதனால தான் இவ எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிறு வயதுல இருந்தே அடிமைத்தனத்தில், அப்பா அம்மா பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, ஏதோ ஒரு கஷ்டத்துல இவளை அடிமையா விற்கிறாங்க. மீட்டு கொள்ள முடியாம இவ தொடர்ந்து ராஜா அரண்மனையில அடிமையா இருக்கிறா. ஒரு கவர்மெண்ட்ல ஏதோ அக்ரிமெண்ட்ல இவளை வித்துறாங்க. சின்ன வயசுல இருந்து இவ அடிமையா இருக்கிறா. ஆபிரகாம் சாரால் அங்க போய் அந்த எகிப்தினுடைய ராணுவத்திட்ட மாட்டும் பொழுது கடவுள் பயங்கர வல்லமையை வெளிப்படுத்துறாரு. அப்ப கோழி கழுதெல்லாம் கொடுக்குறான் எகிப்து ராஜா. அந்த கோழி கழுத கூட யாரையும் சேர்த்து கொடுத்துட்டான்னா ஆகாரையும் சேர்த்து கொடுத்துட்டான், இந்த வேலைக்காரெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த ஆகார் சாராளுக்கு ரொம்ப பிரியமா நடந்திருக்கணும். ஏன்னா ஆபிரகாமோடு கூட அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட ஒரு குட்டி கிராமம் மாதிரி ஆபிரகாம் இருக்கிறான். இந்த குட்டி கிராமம் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ஆகார் சாராளுக்கு நிறைய பணிவிடை செய்து, எகிப்துல தேவன் இவர்களுக்காக செய்த அந்த அற்புதத்தெல்லாம் கேட்டு அதை விசுவாசித்து ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இவ கீழ்ப்படிந்து பணிவிடைகளை இவ செய்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆபிரகாமுக்கு மறுமலட்டியாக கொடுக்கிற அளவுக்கு இந்த சாராள் இந்த ஆகார் மீது நல்ல எண்ணத்தை வச்சிருந்தான். ஹல்லேலூயா. நல்ல எண்ணம் இருக்கு பாருங்க. நம்ம செய்யற வேலைக்கு என்னைக்குமே நல்ல ஒரு இடத்தை தேவன் தருவார். தொடர்ந்து இந்த ஆகார் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சாரால் வீட்டை விட்டு துரத்துறா. வீட்டை விட்டு துரத்தும் போது பல விசை வனாந்தரத்தில் அழுதாள். பல விசை வனாந்தரத்தை துரத்து அடிக்கப்பட்டான். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்தில் 16:7 வசனம். 16 இங்க பாருங்க, வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே நீரும் நடுவே கண்டு. இங்க வனாந்தரங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 21:4, 21:14. பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அனுப்பிவிட்டா. இதான் கடைசியா அனுப்புறது. அவர் புறப்பட்டு போய் பெயர் செபா வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். ஃபர்ஸ்ட் ஒரு வனாந்தர வாசம் பாருங்க. அந்த வனாந்தரத்தில் கர்ப்பிணியா இருக்கிறா, பிரெக்னண்டா இருக்கிறா. பிரெக்னண்டா இருக்கிறது கூட கவனிக்காம சாரா என்ன பண்றான்னா, இவ வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றான். டார்ச்சர் பண்ணதுனால அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அந்த வனாந்தரத்துக்கு ஓடுறா. தேவன் அவளை சந்திச்சு, நீ மறுபடியும் உங்க வீட்டுக்கு போ, அங்கதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி தேவன் வீட்டுக்கு அனுப்புறாரு. முதல் கடவுளுக்கு பேர் வச்ச நபர் யாருன்னா இந்த ஆகார் தான். அதுக்கப்புறம் யார் வைக்கிறான்னா, வேதத்துல நிறைய பேர் வைக்கிறாங்க, கடவுளை பேரை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேர் வச்சது இந்த ஆகார் தான். சின்ன வயசுலயே இயேசுவை முதல் வேதத்துல பார்த்த நபர் யாருன்னா இந்த ஆகார் தான். தூதரானவரை சந்தித்தாள். இவ்வளவு பெரிய மேன்மை மகிமை ஏன் அப்படின்னா, அடிமைத்தான இடத்துல இவ இருக்கிறா. ஆனா இவ்வளவு வேலையெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. இவளுக்கு உண்டான நெருக்கத்துல இவ எந்த தீங்கும் விளைவிக்காம இவ ஓடுறா. வனாந்தரத்துல கர்ப்பிணியா இருந்து ஓடுறா. தேவன் மறுபடியும் சந்திச்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இப்ப மறுபடியும் குழந்தையோட ஓடுறா. குழந்தை தூக்கி ஒரு இடத்துல போட்டு, குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறா பாருங்க. எந்த வனாந்தரத்தில் இவள் துரத்தி அடிக்கப்பட்டாலோ, எந்த வனாந்தரத்தில் அழுதாலோ, அதே வனாந்தரத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாமுடைய பேரன் பேத்தி, ஆபிரகாமுடைய முழு சந்ததியும் அதே வனாந்தரத்தை தான் அழுதாங்க. அதே வனாந்தரத்தை தண்ணியில அழுதாங்க. ஆபிரகாம் எதை விதைத்தானோ, சாரால் எதை விதைத்தார்களோ அவர்கள் அறுத்தார்கள். ஆமே. அவர் ஆபிரகாமுக்கும் தேவன் அப்படின்னா அவர் ஆகாருக்கும் தேவன்.
ஆகார்ட்ட என்னென்ன சொல்றான் பாருங்க. ஆகாரே நீ பயப்படாத, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையை சேர்த்து ஆசீர்வதிப்பேன். ஆனா அவன் கொஞ்சம் கெட்ட மனுஷனா இருப்பான், இருந்தாலும் அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கெட்ட மனுஷனா இருப்பான், அழிச்சிட வேண்டியதானே, நம்மளாம் அப்படிதான் பண்ணிருப்போம். ஆனா தேவன் அப்படி செய்யல பாருங்க. ஆகார் அடிமை பெண்ணா இருந்தாலும் அது சாராளுக்கு தான் அடிமையே தவிர தேவனுக்கு ஒரு நாளும் ஆகார் அடிமை பெண் அல்ல. அல்லேலூயா. தேவன் சாராளுக்கு தேவனா இருக்கிறத விட ஆகாருடைய வாழ்வில் தேவனா இருக்கார் பாருங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படி? ஆமே. நம்மளுக்கு சாரால் ஆபிரகாம் பெருசா இருக்கனால அப்படி நினைக்கிறோம். ஆபிரகாமுடைய வீட்டுல துணி துவைக்கிற அந்த ஆகாருடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமே. இந்த வனாந்தரத்துல இவ அழுதத அவர் மனசுல வைக்கிறார் பாருங்க. மனசுல வச்சு 40 வருஷம் இவன் சந்ததியை வனாந்தரத்துல அலைய விடுறாரு. அதே வனாந்தரத்துல, எந்த வனாந்தரத்துல ஆகார் அழுந்துச்சோ அதே வனாந்தரத்துல தான் இவங்க எல்லாமே செத்தானுங்க. இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிற எல்லாம் எங்க போய் மாட்டினாங்கன்னா இந்த இஸ்மவேல் கையில தான் போய் மாட்டுறாங்க. பாருங்க, யோசேப்பை குத்தி வேதம் சொல்லுது. யோசேப்பு 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு ஆகார் இருந்த எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டால் இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய பேரன் யோசேப்பு யார் கையிலிருந்து வாங்கப்பட்டிருக்கான்? இஸ்மவேலர். இஸ்மவேலர் யாரு? எந்த ஆகாரம் வேணாம்னு துரத்தி விட்டாங்களோ, எந்த ஆகாரம் நீ இதுக்கப்புறம் தேவையில்லைன்னு துரத்தி விட்டாங்களோ, அந்த ஆகாருடைய சந்ததியில் இருக்கிற இந்த ஜனங்க இவங்களுக்கு வேலையே என்னன்னா இஸ்ரவேலர்களை அடிமையா வாங்குறது தான் வேலையே. யோசேப்பு எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. துரத்தி விடப்பட்ட ஆகாருடைய சந்ததியில் இருக்கிற ஒருத்தன் இஸ்மவேலை விலைக்கு வாங்கியிருக்கிறான். இஸ்மவேல் யோசேப்பை விலைக்கு வாங்கி அது எகிப்தில் என்ன பண்ணிருக்கான்? அவனை வித்துருக்கான். அல்லேலூயா. இது மாத்திரம் இல்ல, இந்த ஆகார் போன இடத்தை தேவன் எப்படி மாத்திட்டார்னா, எதுக்கு நேரம் நடத்திட்டு போறாருன்னா ஒரு செழிப்பான ஒரு இடத்துக்கு நேரம் நடத்திட்டு போறாரு. இந்த ஆசாரியருடைய ட்ரெஸ்ல என்ன பண்றது, பலவிதமான கற்கள் இருக்கும். கோமதிக கல், இப்படி 12 கல் இருக்கும். இந்த 12 கல் எங்க கிடைக்கும் அப்படின்னா இஸ்மவேல் தான் கிடைக்கும். இஸ்மவேல் இருக்க இடத்துல கிடைக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க எங்க வாழ்றாங்க அப்படின்னா 25ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 25:18 முடிக்க போறேன். அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழி இருக்கும் சூறு மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவர்கள் சகோதரர் எல்லோருக்கும் முன்பாக அவன் குடியிருந்த பூமி. யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா இஸ்மவேல். 17ஆம் வசனம். இஸ்மவேல் அவன் எந்த இடத்துல குடியிருந்தானாமா? ஆவிலா. ஆவிலான்ற ஒரு தேசம் ஃபுல்லா இவன் தான் குடியிருக்கிறான். இந்த தேசம் ஃபுல்லா இவனுக்கு கீழே தான் இருக்குது. இந்த ஆவிலா தேசத்துல தேவன் என்ன வச்சிருந்தாருன்னா, ஆதியாகமம் 2:11 பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2:11 ஆவிலால என்ன ஸ்பெஷலா இருக்குது? அந்த தேசத்து பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 16ஆம் வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர், அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும், அவ்விடத்தில் பொன் விளையும். அப்ப இந்த இஸ்மவேல் துரத்தப்பட்ட ஆகாருக்கு தேவன் எந்த தேசத்தை கொடுத்தாருன்னா பொன் விளையிற தேசத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நீங்க சவுதி அரேபியா, கல்ஃப் கண்ட்ரிலாம் போனீங்கன்னா அங்க இருக்க கோல்டுக்கும் நம்ம கோல்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. நம்ம இதில் பித்தளை எண்ணெய்த்தோ தூக்கி சேர்த்து 24, 22 கொடுக்குறானுங்க. ஆனால் அது 10 நாள்லயே கருப்பு ஆயிருது. அங்கே இருக்க கோல்டு பார்த்தீங்கன்னா பியூர். அல்லேலூயா. அந்த இடத்துல யார் இருக்கானா? இஸ்மவேல் இருக்கான். இவனுக்கு கீழே என்ன இருக்குன்னா பொண்ணு இருக்கு. இவன் காலு கீழே என்ன இருக்குன்னா டைமண்ட் இருக்குது, விலையுயர்ந்த கோமேதக கல் இருக்கு, எல்லாமே இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள் தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா அந்த கோமேதக கல்லுடைய ட்ரெஸ்ஸை போட்டு போனாதான் தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்கணும் அப்படின்னா இவன் போய் கோமேதக கல்லை யார்கிட்ட தான் கேட்கணும்? இஸ்மவேல்கிட்ட தான் கேட்கணும். ஒரு சின்ன துருத்தில தண்ணி கொடுத்து அனுப்பின இவளுக்கு தேவன் எந்த விதமான மகிமையை கொடுக்குறா பாருங்க. அல்லேலூயா. ஆசாரிகள் கை நீட்டி எனக்கு கல் வேணும் அப்படின்ற கேட்கிற அளவுக்கு இவளை உயர்த்தி வச்சிட்டார், இவ சந்ததி உயர்த்தி வச்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கா வெட்கப்பட்டு போயிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவன் பாருங்க, தீமை செய்கிறானா இருந்தாலும் கடவுளுக்கு ரொம்ப பயப்படுறானா இருக்கிறான். சரியா 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அல்லா அப்படின்னு என்ன பண்றான்? அவன் 3 டைம் கூப்பிட்டுறான். அவன் நோன்பு வச்சானா எச்சை கூட என்ன பண்ணல, முழுங்குறதே இல்லை. தேவனை ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பின்பற்றுறாங்க. அல்லேலூயா. அப்போ பொன்னையும் வெள்ளியும் சகல விதமான வஸ்துக்களையும் காலு கீழே இருக்கு. அந்த ஆகாரை தேவன் இப்படி பயங்கரமாக உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. இந்த ஆகாரை இந்த ஆபிரகாம் அனுப்பும் போது பாருங்க, இவன்கிட்ட திரளான சொத்து இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, ஒட்டகம் இருக்குது. தன் பையனை பொண்ணு பார்க்கும்போது 10 ஒட்டகம் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆனா அந்த ஆகாரம் அனுப்பும்போது ஒரே ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து அனுப்புறான் பாருங்க. அம்மா ஹோட்டல் கூட இல்லை. அந்த பொண்ணு எங்க போய் என்ன சாப்பிடும்?
ஒரே பாட்டில் தண்ணி கொடுத்து அனுப்புறான். அது கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள காலி ஆயிருச்சு. பையன் தண்ணி தாகத்துல அப்படியே சாகுற மாதிரி ஆகிறான். அந்த பையனை தூக்கி ஓரமா போட்டு பையன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு அழுகிறா. இந்த சத்தத்தை கேட்டு கடவுள் இறங்கி வராரு. அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆபிரகாம் பின்னாடி நான் போனேன் இல்ல ஆபிரகாம் என் தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சதான் இல்ல சாரால் என் திட்டத்தை கீழ்ப்படிஞ்சாங்க தான் இல்ல ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை இவ்வளவு பெரிய மோசமான செய்தியை செய்யற அளவுக்கு ஆகார் ஒன்றும் மோசமானவன் கிடையாது. அதனால ஆகாரை நான் உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி திட்டம் போட்டேன். அவன் துஷ்டனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியங்க, இதுக்கெல்லாம் பிரச்சனைங்க. தன்னுடைய குடும்பத்தை புத்தி இல்லாமல் கட்ட முயற்சி பண்ணின மனைவி. ஆமே. அதுக்கப்புறம் பாருங்க, ஆபிரகாம் சாவுக்கு இந்த இஸ்மவேலும் வரான், ஈசாக்கும் வரான். ரெண்டு பேரும் சமாதானமா இருந்து அடக்கம் பண்ணிட்டு சமாதானமா போயிட்டாங்க. இஸ்மவேல் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணமா தெரியல. இப்போ இவங்க குடும்பத்திலிருந்து நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, ஆபிரகாமை தேவன் ஒரு நாளும் கைவிடல. இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவன். சொல்லுங்க, என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் போராட்டம் வந்தாலும் இவன் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. இவன் தாவீது செய்ய தப்பு இருக்கா? சாலமோன் செய்ய தப்பு இருக்கா? சாலமோன் ஒரு கையில பாட்டிலும் இன்னொரு கையில பேனாவை எடுத்து ஆடிட்டே எழுதுறாரு. எழுதிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறேன், ஆனால் எனக்குள் தேவ ஞானம் இருக்கிறது. ஏகப்பட்ட தப்பு இருக்குது பாருங்க இவங்க வாழ்க்கையெல்லாம். நான் நினைச்சேன், ஏன் இதெல்லாம் போயிட்டு இதுல எழுதி வச்சு பரிசுத்தமான பைபிளை நம்மள்ட்ட கொடுத்துருந்தானா அதை பார்த்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை பாருங்க. அவர் உண்மையுள்ள தேவன். அவன் என்ன தப்பு செஞ்சானோ அப்படியே எடுத்து காமிக்கிறாரு. அந்த தப்பு செஞ்ச மனிதனை அப்படியே நான் ஏத்துக்கிறேன்றாரு. அவனை அதே நிலைமையில விடாம மறுபடியும் அவனை ராஜாவா தான் நான் வைப்பேன்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் சொல்றாரு. இவனை வச்சே வாழ்க்கையை தொடங்குறாரு. இவனை வச்சே எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார். இவனை வச்சே இயேசு வர வைக்கிறாரு. சத்துருவை இவனை கொண்டே நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா. சாரோட வாழ்க்கையில அவ எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதில் நான் நிற்பேன், இந்த செயலை நான் செய்ய மாட்டேன், குழந்தையே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு, அதை பண்ணியிருக்கணும். ஆனால் அவனும் பண்ணாமல் போயிட்டான். ஒருவேளை மனைவிக்கு பயந்துட்டானா என்னன்னு தெரில, மனைவி சொல்கிறது தான் கேட்டு வாழ்ந்தானான்னு தெரில. ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பெரிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆகார் அனுப்பும்போது வேண்டான்னு சொல்கிறான், கடவுள் வந்து அனுப்பி விட்டுன்றாரு. கடவுள் எப்போ ஒரு குடும்பத்தில் இறங்கி வந்து ஆலோசனை கொடுக்குறாருன்னா, குடும்பம் இதுக்கப்புறம் பிரிஞ்சு போகுது, பிரச்சனை ஆகுது, இதுக்கப்புறம் நம்ம இறங்கி போய் ஒன்று செய்யலைன்னா இது மோசமாக போயிருன்ற போது தான் இறங்கி வராரு. ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு தரிசனத்தை சுமந்த குடும்பம். ஏதோ ஒரு விதத்தில் இடர்னாலும் கடவுள் அவங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு பயங்கரமான அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார்.